வணக்கம் நண்பா, நான் உங்கள் யோகேஷ். நேற்று கமெண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த சோனாலி கோழிகளுக்குமே வந்து நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான விளக்கம் தான் இது. அதாவது கோழின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனித உயிர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே நோய் வரும். வர்றது வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. ஆனா அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெக்கவர் ஆகி வர்றது அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சில பேத்துக்கு வந்து சளி, காய்ச்சல் வரும். ஒரு சில பேர் நேச்சுரலாவே அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அவங்க ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேத்துக்கு ஊசி போட்டாலோ, இல்ல மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலோ தான் அந்த சளியோ, காய்ச்சலோ சரியாகும். அதாவது இப்போ இதுலேருந்து என்னன்னா, அந்த ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த மாதிரி ரெக்கவர் ஆக முடியாதவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால அதை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி தான் சோனாலி கோழியும். இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகன்றதுனால நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தீனியை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த நோய் வந்தாலும் அதுவே ரெக்கவர் ஆகி வெளில வந்துடும். இப்போ வந்து அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்களே தவிர்த்து உங்களுக்கு நோயே வராதுன்னா அப்படி ஒரு பிரீட் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஓகேங்களா? எந்த பிரீடாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில நோய்கள், ஒரு சில வீக்னஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக தீனியையும் நியூட்ரிஷனையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து மார்டாலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உயிர்கொல்லி நோயெல்லாம் வரக்கூடாது, நம்ம தடுப்பூசி போட்டுறோம். இந்த சின்ன சின்ன நோய்களுக்குலாம் வந்து அதுவே ரெக்கவர் ஆகி வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள்